இந்த போண்டா வந்து துவைக்கிறதுக்கு வந்து இதில் நான் ஒரு டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து பச்சைமா இருக்குது, ஆல் பர்பஸ் ஃப்ளார், எல்லாடிக்கு மைதாமா, எல்லாடி கோதுமம்மா, ஒரு கப், எல்லாடிக்கு 165 கிராம் இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்கு, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து டர்மரிக் பவுடர் இருக்குது, மஞ்சள் 1/8 டீஸ்பூன், இதையும் இதில் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து பச்சை தண்ணி இருக்குது, ஒரு கப் அல்லது 250 ml எடுத்திருக்கேன். இப்போ இதை விட்டு கரைச்செடுப்போம். தோசை சுடுற நேரம் வந்து குழச்செடுப்பீங்க இல்லை, அந்த பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஒரு கட்டியும் இல்லாமல் இதை கரைச்சிடுங்க. நான் எடுத்த ஒரு கப் எல்லாடிக்கு 250 ml தண்ணியையும் விட்டுருக்கிறேன். இந்த இருக்கு, இதை நான் வந்து கரைச்சிருக்கிறேன். ஒரு கட்டியும் இல்லாமல் இந்த ஒரு பதத்துக்கு தான் கரைச்சிருக்கணும். ஆகலும் தண்ணியாகவும் இல்லாமல் ஆகலும் கட்டியாக இல்லாமல் இப்படி கரைச்சிருக்கணும். இப்படி கரைச்சா பிறகு இந்த உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்கு எந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியத்தில் கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். கூட்டி வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். எண்ணெய் வந்து லைட்லி ஹீட் ஆகிட்டு ஹீட்டர்னா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்போ இதில் போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு வந்து இப்படி வடிச்சுக்கிட்டு வரைக்க இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது, ஒரு மீடியம் வெங்காயம், எல்லாடிக்கு 85 கிராம், இதையும் இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேருங்க. பட் நான் 4 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா சேர்க்குறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, 2 காம்பு கருவேப்பிலை எடுத்து 2ஆக பிச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 1.5 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இன்னொரு 1 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ இன்னொரு 1 நிமிஷம், ஸோ டோட்டலியாக தான் 2.5 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டுருக்கிறேன். இப்போ 2.5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. நான் 500 கிராம் எல்லாட்டிக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கழுவி போட்டு வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. கறி பவுடர் இருக்குது, ஜெஃப்னா கறி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கிறேன். குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு எந்த விதமான தண்ணியும் விடாதீங்க. உருளைக்கிழங்கு கழுவி எடுத்த தண்ணியில் லைட்டாக இருக்குது. இதை நாங்கள் நல்லா மூடி போட்டு அவிய எடுக்க இந்த உருளைக்கிழங்குல வர தண்ணியிலேயே இதை வந்து அவிஞ்சு வரணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அவிய விடுவோம். இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் அவிய விட்டுனான். இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அரைக்கப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அவியோட போகிறோம். ஆனால் இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இன்னொரு 5 நிமிஷமாக இதுலேருந்து அவிஞ்சோன்னு இருக்கு. ஸோ டோட்டலியாக 10 நிமிஷம் இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம், டோட்டலி 15 நிமிஷம் நான் இதை அவிய விட்டு நான் இந்த 15 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ இதை லைட்லியாக மசிச்சு விடுங்க. இந்த அரைக்கு இப்படி நான் லைட்லியாக மசிச்சிருக்கேன். இப்படி மசிச்சா பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் இன்னொரு பவுலுக்கு இறக்கி போட்டு நல்லா ஆற விட போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து பிரம்ப இறக்கி இருக்குன்னு இப்போ நாங்கள் இதை ஆற விடுவோம். இந்த உருளைக்கிழங்கு போண்டா வந்து ஆறிட்டுது. இப்போ இதை வந்து உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக பிடிச்சிடுங்க. இந்த இருக்கு நான் இப்படி ரவுண்டாக எல்லா போண்டாவும் பிடிச்சிருக்கேன். நான் பிடிச்சதில் வந்து சரியாக 13 வந்திருக்கு.
இப்படி பிடிச்ச பிறகு நாங்கள் பொரிச்செடுப்போம். இந்த உருளைக்கிழங்கு போண்டா பொரிக்கிறதுக்கு இதில் வந்து நான் எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன், கூட்டி வச்சுறாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இது நாங்கள் பொரிச்செடுப்போம். இந்த அருக்கு இதில் நாங்கள் கரைச்சி வச்ச மா இருக்குது, இப்போ நாங்கள் துவைச்சு பொரிச்செடுப்போம். இந்த அருக்கு நான் உருட்டி வச்சிருக்கேன் இந்த போண்டாவை இதில் போடுங்க, போட்டுட்டு இது நல்லா துவைச்சிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். இந்த எண்ணெய் கொதிக்க முதல் இந்த போண்டா போட்டுறாங்கன்னு சொன்னால் போண்டா வந்து எண்ணெய் இழுத்து பிடிக்கும் கொதிக்காம போட்டிங்கண்டா. இப்போ ஒரு 3 நிமிஷமாக பொரிஞ்சோன்ட்ருக்கு, எண்ணெய் கொஞ்சம் பொரியணும். நீங்கள் மாவு வந்து வடிவ தோய்க்காட்டிக்கு இது வடிக்க பார்க்கும். இப்போ ஒரு 8 நிமிஷமாக இதை பொரிச்சிருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இப்போ இதை இறக்கி எடுப்போம். நான் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த உருளைக்கிழங்குல செய்கிற போண்டா செய்து முடிஞ்சது.